ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செம்பருத்தி டீ போடலாம். அப்படியே தேவையான பொருள், தேவையான சர்க்கரை, தேவையான ஒரு 10 பூ, ஒரு லெமனு, அடுத்தது தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி. சரிங்களா? டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். அடுத்து இன்னொரு கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது இந்த வெறும் பூவை மட்டும் பிச்சுக்கலாம். அந்த இது மட்டும் விட்டுடணும். இதை மட்டும் இது தூக்கி போட்டுடணும். வெறும் இலை மட்டும்தான். இதை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ எத்தனை பேருக்கு வேணுமோ தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதேமாரி சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேன் வேணும்னா தேன் போட்டுக்கலாம். அடுத்தது இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இது. இப்போது சுகர் இதில் ஒரு இதுவுக்கு ஒருத்தருக்கு, எங்கள் வீட்டில் 2 பேருக்கு, அதில் 1ல் சுகரு, 1ல் நாட்டு சக்கரை. உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஒரு லெமன், இதில் பாதி லெமன், அதில் பாதி லெமன். இங்கே பாருங்கள், வடிகட்டலாம். அவ்வளோதான். பாருங்கள், நாட்டு சக்கரை போடுறது வெள்ளையாக இருக்குது. அதே வெள்ளை சக்கரை போடுறது வெள்ளையாகவே இருக்குது. நாட்டு சக்கரை போடுறது கலர் மாறி இருக்குது பாருங்கள். சரிங்களா? அதுதான், எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை இது பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.